உன்னருகே நான் இருந்தான், தினம் உன்னருகே நான் இருந்தான். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரி லட்சுமி, நான் போயிட்டு வரேன். ஷோபா ஒரு அனுப்பி விட்டாச்சு. இருந்த இவ சோனி எங்க? ஐயா சோனி, என்ன சந்தியா? என்னம்மா சொல்லுங்க. மக்களே, ஆஃபீஸ் கிளம்பியாச்சா? ஆமாம்மா கிளம்பிட்டேன். அம்மா சோனி குளிச்சிட்டு இருக்கா. நான் இப்போ சரண் வந்துருவான், நான் கிளம்புறேனே. சரிம்மா. சரி சந்தியா, இந்த லஞ்ச் பேக்கு. இந்த லஞ்ச் பேக்கு கொடு கொடு. மக்களே, அதில் சரணுக்கும் சாப்பாடு வச்சிருக்கேன், கொடுமா. சரிம்மா, கொடுத்துட்றேன். சந்தியா, சந்தியா. உள்ளவா சரண், போலாமா? சந்தியா போலாமா? சரி சரண், போலாம். சரி மக்களே, பார்த்து போயிட்டு வாங்கணுமா? சரி போயிட்டு வரேன். அம்மா போயிட்டு வரேம்மா, பாய். வா சந்தியா போலாம். சரிம்மா, நானும் போயிட்டு வரேன். பூ மாதிரி வந்திருப்பா, நான் போயிட்டு வரட்டுமா? சரி மக்களே. மக்களே, மாலை எங்க? மாலையை ட்ரெஸ்க்குள்ளே போட்டிருக்கேம்மா. சரி மக்களே, போயிட்டு வா. சரிம்மா, போயிட்டு வரேன். சரி, எல்லாரும் போயிட்டாங்க, நம்ம கொஞ்சம் உட்காரும். லட்சுமி, வாங்க பத்திராளிக்கா, உள்ள வாங்க. இன்னும் லட்சுமி, மாலைலாம் போட்டாச்சா கோயிலுக்கு? ஆமாக்கா, நேற்று தான் போட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க. சரி சரி, தசராக்கு என்னைக்கு கிளம்புறீங்க? நாங்கள் சனிக்கிழமை கிளம்புறோம். சுவானிக்கு வேஷம் போட்டு விட்டு கொண்டு போகணும் பார்த்துக்கோங்க. அப்படியா? சரி சரி. நானா ஞாயிற்றுக்கிழமை காலைல தான் வருவேன். ஏன்னா காவிய காப்பு மட்டும் தான் கட்டியிருக்கா. அவளுக்கு நான் காலேஜில் லீவு கிடைக்காது பார்த்துக்க. பார்த்து தான் கூப்பிட்டு வரணும். அண்ணனும் ஒரு வாரம் எப்படி? ஆமாம், அவரையும் தான் கூப்பிட்டு வரணும். சரி சரி. ஆமாம், அவனையும் கூப்பிட்டு போகணும். நீங்களும் எப்படி போக போகிறீங்க? கார்லையா பஸ்லையா? அது ஒன்றும் இல்லைக்கா, நாங்கள் எங்கள் குடும்பத்தில் 4, சந்தியா வந்தாலும் தான் வருவா தெரில. எங்கள் குடும்பத்தில் 4 பேர், அப்புறம் உமா வீட்டில் 3 பேர், அவன் பிள்ளை இந்த வருஷம் கூட்டு வரேன் இருக்கா. அப்புறம் நெட்டவழி வீட்டில் ஒரு 3 பேர். அவ எல்லாத்தையும் கூப்பிட்டு வேனை பிடிச்சி போக போகிறோம். நீங்கள் வேணால் 3 பேர் வாங்க. அப்படியே லட்சுமி? சரி பார்ப்போம். எப்படியும் வீட்டுக்கார்ட்ட கேட்கணும், அவர் வராரான்னு தெரில. ஃபஸ்ட்டு வரலன்னா நானும் அவளுக்கு மட்டும் வாரேன் காவியெல்லாம். சரி பத்திராக்கா, கேளுங்க. லட்சுமி, உனக்கு ஒன்று இருக்கா? அந்த காடு இருக்கு தெரியுமா, சூனி ஏறி விடுற காடு? ஆமாம், அதில் டிங்கி கிளவி ஒரு மந்திரவாதியும் பார்த்தாங்க. அவைய அந்த சைட்லேருந்து உங்கள் 4 பேர் சத்தமாக கேட்குதுக்கா. என்னது? ஆமாம் லட்சுமி, இந்த சொல்லத்தை வந்தேன். 4 பேர் மட்டும் நைட்டு 12 மணி. சோனி, சந்தியா, குமார், லட்சுமி அப்படின்னு நல்ல சவுண்டு. எனக்கு பக்கோன்னு ஆயிடுச்சு. ஏதோ சூனியத்தை இனியத்தி ஒரு அளவு போலன்ட்டு பழுத்துட்டேன்ப்பா இருந்துட்டு. ஏக்கா, அன்னைக்கு ஒரு திருப்பி சரசு விஷயத்தில் உனக்கு இருக்கு, உனக்கு சூனியத்தை ஏவி விடுறேன்னு திங்கி கிளவி சொன்னிச்சுக்கா. அப்போ அதை நான் அவள் இப்படி தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். கிளவி இருடி வார உனக்கு. லட்சுமி அவசரப்படாத. இல்லைக்கா, அதுக்கு இருக்கு. இருங்கக்கா, யாரும் ஃபோன் அடிக்கேன். ஹலோ, சொல்லுங்க. ஆமாம், அவங்க அம்மா தான் பேசுகிறேன். என்னது? ஐயோ, சரி சரி, நான் வரேன். வந்துடுறேன். நான் தான் சொல்லலைக்கா, அதை டிக்கி கிளவி பார்த்த வேலை தாங்க. என் மவளுக்கு உடம்பு சரியில்லையாங்க்கா, ஜோனிக்கு படுத்தே கிடக்கலங்க, கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்கக்கா. சரி வா, போய் ஃபஸ்ட்டு மாவளை கூப்பிட்டு வரும். சரிக்கா, வாங்க. சீக்கிரம் தானே, வா லட்சுமி, போவோம். போங்கக்கா. லட்சுமி அந்த காலேஜ் தானே? ஆமாக்கா, அங்கே போங்க. மேடம் மேடம், சோனிக்கு ரொம்ப காய்ச்சல் பார்த்துக்கோங்க, படுத்தே இருக்கா. சோனி வாம்மா, வீட்டு போவோம். சரிம்மா, வாங்க. சோனி, பையன் நடந்து வீட்டு போமா, அம்மா வா. சரிம்மா. லட்சுமி, இப்போ நம்ம டிங்கிகளை வீட்டுக்கு போனோன்னா அவள் எதுவும் செய்யலைன்னு தான் சொல்லுவா. நான் சொல்கிறத கேளு, ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். நீ வா, வீட்டுக்கு போவோம். சரிக்கா, வாங்க. ஆமாம் பெரிய பொண்ணு, எனக்கும் அந்த சவுண்டு கேட்டுச்சு. லட்சுமி, சோனி, சந்தியா அந்த சவுண்டு தான். அப்புறம் குமாரனோட பேர். இவ 4 பேர் நேமும் அந்த காட்டுக்குள்ளேருந்து வந்துச்சு பார்த்துக்கேன். நான் அதுக்கு முன்னக்கூட்டி என்ன தெரியுமா பார்த்தேன்? அதுக்கு முன்னக்கூட்டி நான் கடைக்கு போனேன். நைட்டுக்கு பூரி சுடுமே மாவு வாங்குறதுக்கு போயிருக்கேன். திங்கி கிளவி ஏதோ குங்கும தண்ணி, வெத்தலை, அப்புறம் இந்த ஏதோ ஒரு மாதிரி வெத்தலை வாழைப்பழம்லாம் வச்சு வாசலில் தண்ணி குங்கும தண்ணியை ரவுண்டாக ஊற்றி அது நடுவில் வாழைப்பழம் வெத்தலை வச்சுது. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. கடகடான்னு ஓடி போயிட்டு வரேன். நாய் அந்த காட்டுக்குள்ளேருந்து நாய் இவ்வளோ விட்டுட்டே இருக்கு. அப்போ நீங்களாம் சொல்கிறத பார்த்தா ஏதோ சூனியம் தான் இந்த வாட்டியும் திங்கி கிளவி ஏவி விட்டுருக்கு யாருக்கோ. என் பார்வைக்கு லட்சுமி அக்காக்கு தான் ஏவி விட்டுருக்கோம். ஆமாம், ஏன்னா டிங்கில எனக்கு தெரிஞ்சில லட்சுமி உனக்கு ஏவுவேன் பேர் அப்படின்னு சொல்லிச்சுலாம். ஆமாம், அதுதான் தெரில என்னன்னு. வெயில் வேற சுள்ளு நடிக்கி. சரி விடுங்க, பார்ப்போம். ஆமாக்கா, அதுதான். ஆமாம், நீங்கள் ஏன் கோயிலுக்கு வரல? நாங்கள் எனக்கு பிரியா வீட்டுக்கு கொஞ்சம் போகணும் பார்த்துக்க, அதனால நாங்கள் வரல. சரி. ஆமாம், இந்த பொம்பளை அந்த ஆள் சூனியை போன வாட்டி செஞ்சதுக்கும் காசு கொடுக்கல, இந்த வாட்டி செஞ்சதுக்கும் காசு கொடுக்கல. பெரிய பொண்ணு உமா, அந்த ஆள் தாண்டி நான் நேரத்தை பார்த்தேன். டிங்கி, உனக்கு ஒரு நாள் நான் சூனியத்தை வரேன். 4 மணி நான் கேட்கேன், கொஞ்சம் நான் ஒன்று போய் உட்காருங்க, பயமா இருக்கு. அண்ணே எதம்மா சொல்லுங்க. அண்ணே, நீங்கள் நேற்று நைட்டு யாருக்கும் சூனியை ஏவ போனீங்களா, அது யாருக்குண்ணே? ஏம்மா,
போன வாட்டி இந்த டிங்கி கலவி சரசுன்னு ஒரு பொம்பளைக்கு ஏவ சொன்னிச்சு, அவைய வீட்டுக்கு ஏவி விட்டேன். இன்னைக்கு லட்சுமிங்கிற ஒரு வீட்டுக்கு ஏவி விட சொன்னிச்சு, ஏவி விட்டேன் நேற்று நைட்டு. இன்னும் காசு தராமல் சுற்றுதுமா, நான் என்ன செய்யட்டுன்னு சொல்லுங்க. படுபாவியா நீங்களும் நல்லா இருப்பீங்களாடா, நாசமாக போங்க. அவ்வளோ ஏன்டா அடி வாங்கி யாத்தாடி துணியை வைக்கிறவன்ட்டு அடிக்கி நான் ஓடுறேன்ப்பா, எனக்கு போய் ஏவி விட்டுருவானுங்க. நாலு மணி இங்கே வாங்க, சும்மா அடிக்காதீங்க, விட்டுங்க. ஏய், நான் நினைச்சேன்னா உன் குடும்பத்தையே அழிச்சிருவேன். எங்க நீ அழிடா பாப்போம். ஓம் ஸ்ரீகம் ஜா தேகா தேகோதா ஷாதேகுமா சிது ஷு. ஓ இப்போ சூன்யத்தை ஏவினதுக்கு இப்போ ஃபோனு வரும் பாரு உனக்கு. ஹலோ, யாரு? ஐயோ ஏவா, பெரியவனு பெரியவனு மாவா மாவா மயக்கம் போட்டு விழுந்துட்டாலும் காலேஜில் மயக்கம் போட்டு மாவா விழுந்துட்டான்னு சொல்றாங்க. பெரியவனு வா, பெரியவனு பார்ப்போம். ஐயோ அக்கா, என்ன சொல்றீங்க? வாங்க சீக்கிரம் போலாம். என் மாவளுக்கு மட்டும் ஆகட்டும், நீ சும்மா விட மாட்டேட்டா. அக்கா வாங்க. என் மாவா என்னாச்சு தெரியலையே. பிள்ளைய என்னைய பத்தியே பேசிட்டு இல்ல நீ. நெருப்பே வரட்டும். ஓம் க்ரீம் 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 சண்டா லம்பா கிராம் க்ரோம் க்ரீம் க்ரூம் க்ரீம் க்ரூம் க்ரீம் க்ரூம். நீ யாரு? என் மவளை நீ அழிக்க நினைச்சியே, அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். நீ விட்டு எதுவும் செஞ்சிடாத. அப்படி என்ன செய்ய முடியும் பத்தா? தப்பு செய்கிறவர்களுக்கு தண்டனை நிச்சயம். நீ நெருப்பிலை பொசுங்க போகிறாய். என் மவள் எனக்காக மாலை போட்டு காப்பு கட்டி விரதம் இருந்துட்டு இருக்கிறாள். அவளுக்கு பேணி பின்னி சூரியம் ஏவினாயா, அதற்கு தான் வந்திருக்கிறேன். இப்போ நீ நெருப்பிலை பஸ்பமாக போகிறாய். அம்மா, யாரையும் நிலுக்காங்க. அம்மா வலிக்குவா அம்மா. நீ மனசரு, நான் செய்ய மாட்டேன். அம்மா வலிக்கு. ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பர் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.